கண்ணெதிரே தோன்றினாள். பார், இப்பவே என் கண்ணு முன்னாடியே இந்த மாத்திரை வாய்க்குள்ள போடுற. அப்பதான் நான் இங்க இருந்து வெளியில போவேன். புரிஞ்சுதா? டே சந்தோஷ், காங்கியம் தாண்டா ஏதோ வீடியோ அமைச்சிருக்கான், வா. அதுக்குள்ள கால் பண்ணிட்டான். ஹலோ மேடம், அனுப்புன வீடியோவை நீங்க பாத்தீங்களா? இப்பயாவது என்ன நம்புறீங்களா? தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவே பண்ணாதீங்க. காங்கேயம், இரு இரு இரு. என்னாச்சு உனக்கு? திடீர்னு போன் போட்டு தலைகால் புரியாம மொட்டையா ஏதோ வீடியோ அமைச்சிருக்கேன்னு சொல்ற. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு வேற சொல்ற. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மேடம், நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தேன். முதல்ல நீங்க அதை பாத்தீங்களா சொல்லுங்க. நீ என்ன வீடியோ அனுப்பியிருக்கேன்னு ஓபன் பண்ணி பாக்குறதுக்குள்ளேயே நீ எனக்கு போன் கால் பண்ணிட்ட. அப்புறம் எப்படி நீ அனுப்பின வீடியோவை நான் பார்க்க முடியும்? என்ன அனுப்பியிருக்கேன்னு நீயே சொல்லு. உன்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை நான் பாக்குறேன். சரி, உன்கிட்ட நான் ஒரு வேலை சொன்னேனே, அது செஞ்சியா? அந்த வேலையை செஞ்சதுக்கான ஆதாரம் தான் இப்ப நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற வீடியோ. சரி, புரியுது. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நீ சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த சக்திக்கு தூக்க மாத்திரையோட சேர்த்து மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டேன். இதை யாரு எடுத்துக்கிட்டாலும் இன்னும் 2 நாளைக்கு அவங்களால எந்திரிக்கவே முடியாது. நீங்க என்ன செய்ய சொன்னீங்களோ அதை சரியாவே செஞ்சு முடிச்சிட்டேன். தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன் மேடம், இனிமே கொலை பண்ணணும் அது இதுன்னு என்ன கூப்பிடாதீங்க. ஏன்னா இப்பவே என் மேல அந்த டாக்டருக்கு முழுசா சந்தேகம் வந்துருச்சு. உங்க பேச்ச கேட்டு நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா நாளைக்கு நான் தான் மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சேர்த்து தான் அது பிரச்சனையா முடியும். பாத்துக்கோங்க. காங்கேயா, நான் உன்னை பெரிய வீரன் தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ பயப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எது எப்படியோ, அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த வேலையாவது நீ சரியா செஞ்சு முடிச்சிட்டல்ல, அது போதும் எனக்கு. அப்புறம் நான் இது வரைக்கும் யாரையும் ஓசில வேலை வாங்கினதே கிடையாது. அதனால நீ இது வரைக்கும் பண்ணதுக்கான பணம் உனக்கு வந்து சேரும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. யார் அந்த போன்ல? வேற யாரு? எல்லாம் அந்த காங்கேயம் தான். என்ன சொல்றான் அவன்? சக்திக்கு தூக்க மாத்திரையோட மயக்க மருந்தையும் கலந்து கொடுக்க சொன்னோம்ல, அத சொல்றதுக்கு தான் எனக்கு போன் பண்ணிருக்கான். ரொம்ப நேரம் பேசுனீங்க, வேற என்ன சொன்னா அவன்? அங்க இருக்கிற டாக்டருக்கு இவன் மேல டவுட் வந்துருச்சு போல இருக்கு. அதனால இவன் பயந்துட்டு இருக்கான். இவன் ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறோமோங்கிற பயத்துல ஏதேதோ உளறிட்டு இருக்கான். இவன மாதிரி ஆளுங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டா நமக்கு தான் டேஞ்சர்னு நானே போனை கட் பண்ணிட்டேன். அத்தை, நம்ம தொடர்ந்து அவன் கிட்ட போன் மேல போன் அடிச்சு கேட்டுட்டு இருக்கிறதுனால அந்த சக்தி மாத்திரையே போடலனாலும் இவன் போட்டுட்டேன்னு நம்ம கிட்ட போய் சொன்னாலும் சொல்லுவான். உன் அத்தைய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அனிதா? இவ்ளோ பிளான் போட்டு யோசிக்க தெரிஞ்ச எனக்கு இத பத்தியெல்லாம் யோசிக்க தெரியாதா என்ன? அந்த காங்கேயம் நீ சொன்னது மாதிரி ஏதாவது ஏடா கூட வேலையை பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அந்த சக்தி மாத்திரை போடுறத நீ எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்லியிருக்க. அவனும் அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கான். நான் இன்னும் இதை ஓபன் பண்ணி கூட பார்க்கல. இரு, அப்படி இந்த வீடியோல சக்தி என்ன பண்ணிருக்கான்னு நம்ம 3 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். எப்படியோ அத்தை, இனிமே அந்த சக்தியால எந்திரிக்கவே முடியாது. அப்ப கண்டிப்பா
நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு அந்த சக்தியால வரவே முடியாது. இது ஒண்ணு போதும் அத்தை. சிவா கட்டுற தாலி என் கழுத்துல ஏறுற வரைக்கும் இனிமே நடக்க போறத மட்டும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. டேய், இவ என்னடா நான் பேச வேண்டியதெல்லாம் இவ பேசிட்டு போறா? உன் அண்ணன் மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டட்டும். அதுக்கப்புறமா தான் இந்த இந்துவோட உண்மையான சுயரூபத்தையே இந்த அனிதாவே தெரிஞ்சுக்க போறா. இந்த காங்கையை இன்னும் என்னென்ன செய்ய காத்துட்டு இருக்கானோ? மானசா விஷயத்துல சீஃப் டாக்டர் கிட்ட இவனை போட்டு கொடுத்ததுக்காக அத மனசுல வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில என்ன பழி வாங்குறான்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னோட விஷயத்துல இவன் டார்கெட் பண்றத பார்த்தா கண்டிப்பா அந்த இந்து அனிதா சொல்லிதான் இவன் இதெல்லாம் பண்றானோன்னு என் மனசுக்கு தோணுது. கடவுளே, இவன் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும். அப்பதான் நான் இங்க இருந்து சீக்கிரமா போக முடியும். பாட்டி, அந்த காங்கையன் போயிட்டானா? கொஞ்சம் இரு. போயிட்டான் போயிட்டான் சக்தி. ஏன், என்னாச்சு? திடீர்னு ஏன் பதட்டமான? சொல்றேன் பாட்டி. சாப்பிடுங்க அப்பச்சி. அப்பச்சி, எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க அப்பச்சி. நீங்க சாப்பிடலைன்னா உடம்புக்கு தான் கெடுதல். சீதா, அப்பச்சி, 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 என்னாச்சு? அப்பச்சி, உடம்பு ஏதாவது பண்ணுதா? அப்பச்சி, ஏதாவது பேசுங்க. அப்பச்சி, 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 அப்பச்சி. ஹலோ ஹலோ, உடனே சார், எங்க தாத்தா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு. கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியுமா சார்? சார், பாலாஜி நகர் சார், நம்பர் 19 விவேகானந்தர் தெரு. உடனே அனுப்புங்க சார். சார், கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார், ப்ளீஸ் சார். அப்பச்சி, 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 என்ன பண்ணுது அப்பச்சி? அப்பச்சிக்கு என்னடா ஆச்சு? அப்பச்சி, அப்பச்சி, டேய், அப்பச்சிக்கு என்னடா ஆச்சு? அதான் எனக்கும் தெரியலப்பா. நானும் என் ரூம்ல இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டதுன்னு வந்து பார்த்தா தாத்தா மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு பயமா இருக்குப்பா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், ஏதாவது ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம் வாடா. இல்லப்பா, ஆல்ரெடி 108 கால் பண்ணிட்டேன். ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. வந்ததும் கூட்டு போயிடலாம்ப்பா. அப்பச்சி, 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 மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்பச்சி. அனிதா, என்னாச்சு? இன்னும் தூங்கலையா?
அனிதா என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் இவ்ளோ தூரம் எமோஷனலா அழுகிறதுக்கு காரணமே நீதான் சிவா. என்ன நீ சொல்ற? நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? நான் என்ன பண்ணேன்னு ப்ராமிஸா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை பத்தி எதுவுமே தான் உனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்காதே. அழாத. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீ என் கண்ணை பார்த்து பேசவே மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் நீ என் கண்ணை பார்த்து பேசு. அப்பதான் நீ என்ன நினைக்கிற, என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு புரியும். இப்ப சொல்லு. சிவா, உன்கிட்ட நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எங்க தொடங்கி எங்க முடிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்கு நீ என்ன ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனாவும் பதட்டமாவும் இருக்கு சிவா. என்ன அனிதா, ஏதோ எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரி இவ்வளவு நர்வஸா இருக்க? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் இந்த எக்ஸாம பல வருஷமா எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனா அதோட ரிசல்ட் உன்னோட கையில தான் இருக்கு சிவா. அனிதா, இப்ப நீ என்ன சொல்ல வந்தியோ அதை அப்படியே உன் மனசை திறந்து ஓப்பனா பேசு. சிவா, சிவா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா. ஐ லவ் யூ சிவா. சின்ன வயசுல இருந்தே நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன். அது வளர்ந்து டீனேஜ் ஆகுறப்போ அந்த லவ் அதை விட எக்ஸ்ட்ரீமா போய் உன் மேல பைத்தியமாகிற அளவுக்கு அது காதலா மாறிடுச்சு. இந்த ஜென்மத்துல நீ எனக்காக பிறந்தவ சிவா. இந்த ஜென்மத்துல நீ எனக்காக பிறந்தவ. சிவா, சிவா, என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் பாஸ் ஆ ஃபெயிலா அதோட ரிசல்ட் உன் கையில தான் இருக்கு சிவா. ப்ளீஸ் சிவா, ஏதாச்சும் பேசு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. வாயை திறந்து ஏதாவது பேசு சிவா. நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் சிவா, பேசு சிவா. ஏதாச்சும் பேசு சிவா, ப்ளீஸ். ஏதாச்சும் பேசு சிவா, ப்ளீஸ். ப்ளீஸ் சிவா. அனிதா, உன்னோட ரிசல்ட் இப்ப நான் சொல்றேன். நீ ஜஸ்ட் பாஸ் எடுக்கல, என்னோட மனசுல மெரிட்ல பாஸ் ஆயிருக்க. நீ சொன்னல இந்த ஜென்மத்துல நான் உனக்காக பிறந்தவன். அதே மாதிரி தான் நீயும் எனக்காக பிறந்தவன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. நாளைக்கு நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இது சத்தியம். டாக்டர், எங்க தாத்தா எப்படி இருக்காரு? என்னாச்சு அவருக்கு? இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. பட் இதுக்கப்புறம் தான் அவரை நீங்க நல்லா பார்த்துக்கணும். என்னாச்சு டாக்டர்? அவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? எஸ்,
உங்க தாத்தாக்கு வந்திருக்கிறது மைல்டு அட்டாக் மாதிரி தெரியுது. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. அதனால தான் சடனா இப்படி ஆயிட்டாரு. டாக்டர், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? அவர் எதை பத்தியுமே யோசிக்காம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் அவருக்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட். ஓகே, நான் வரேன். டேய், தாத்தாவுக்கு என்னடா ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா இறந்ததை தாத்தாவால தாங்கிக்க முடியல. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனதால தாத்தாவுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாருப்பா. அவர் இதை பத்தி யோசிக்காம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணுமா? அது மட்டும்தான் அவருக்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வயசான காலத்துல உங்க தாத்தாவுக்கு இதெல்லாம் தேவையாடா? போன ஒரு புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா, அதுக்காக யார் என்ன பண்ண முடியும்? எனக்கு கூட தான் என் பொண்டாட்டி சீதா போயிட்டாலேன்னு வருத்தமா இருக்கு. அந்த வழியில இருந்து என்னால மீண்டு வர முடியல. அப்படியே உட்காந்துட்டே இருந்தாக்கா போனவ திரும்ப வந்துட போறாளா? இத்தனை வருஷமா தாத்தா அம்மா மேல கோபமா இருந்ததால எதுவும் பேசிக்கலப்பா. ஆனா தாத்தா அம்மாவை பத்தி பேசணும்னு ஆசைப்படும் போது எதுவும் கொடுத்து வைக்கல. அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அவர் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்பா. ஆனா தாத்தா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க ஒத்துழைச்சாதான் அவரால் மறுபடியும் நார்மலாக முடியும். யாரு? உங்க தாத்தாவா? அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. சரியான பிடிவாதக்காரர். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாக்குவாதம் பண்றவர். நீ சொல்லலாம் அவர் கேட்க மாட்டாரு. டாக்டர் இவரை ரெஸ்ட் எடுக்க சொன்னாருன்னு சொல்றேன். ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? ருத்ராமா வீட்டுக்கு போய் தகராறு பண்ணிட்டு வந்திருக்காரு. அதோட இல்லாம சக்தியை பார்த்துட்டு வரேன்னு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க வேற பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு. மனுஷன் இவரு டென்ஷன் ஆகுறது இல்லாம நம்மளையும் சேர்த்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்னதான் பண்றது? டாக்டர் மைல்டு அட்டாக்னு சொல்லியிருக்காங்கல்ல, முதல்ல ட்ரீட்மெண்ட் முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சரிப்பா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் தாத்தா கூடவே இருந்து பாத்துக்கிறேன். டேய், முதல்ல நீ வீட்டுக்கு போடா. நீ சரியா சாப்பிட்றது கூட இல்லை. அவர் தான் வயசானவர், உடம்பு சரியில்லாம இருக்காரு. அதுக்காக நீ சாப்பிடாம இருப்பியா? நீ முதல்ல வீட்டுக்கு போய் ஒழுங்கா சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நீங்க கிளம்புங்க, நான் தாத்தா கூடவே இருக்கேன். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, போடா. சரிப்பா. நீ எடுத்த முடிவுல இருந்து ஒருபோதும் பின்வாங்காத. இப்போ நீ நேர்ல போனா மட்டும்தான் சில விஷயங்களை உன்னால தடுத்து நிறுத்தி உன்னோட வாழ்க்கையை உன்னால காப்பாத்திக்க முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு சக்தி, எப்போ நீ போராடணும்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டியோ, இனிமே அந்த விதியே உன் வாழ்க்கைய உன் புருஷன் கூட சேர்த்து வச்சு மாத்தி அமைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மூலையில முடங்கி போய் நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கொடுத்த தைரியம் தான் இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போகணுங்கிற முடிவையே எடுக்க வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸ்ன்ற வார்த்தை சொல்லி என்னை 3வது மனுஷி ஆக்கிடாத. அப்புறம் நான் கோச்சிக்கிட்டு பேசவே மாட்டேன். ஐயோ பாட்டி, நான் உண்மையிலேயே அந்த அர்த்தத்துல சொல்லல. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறப்ப அந்த கடவுள் மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, அந்த மரியாதையே தான் இப்போ உங்ககிட்ட உரிமையாவும் பாசமாவும் வெளிப்படுத்தினேன். சரி தாயி, எனக்கு புரியுது, நீ கவலைப்படாத. அது சரி, அந்த காங்கேயமும் அந்த மீனாவும் மறுபடியும் இங்க வரத்துக்குள்ள நீ இங்க இருந்து தப்பிச்சிரு. நீ உடனே உன் வேலையை ஆரம்பி.
என்ன காங்கேயம் இது? திடீர்னு பவர் கட் ஆகுது. நேத்தே வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்தது. உங்களை என்ன ஏதுன்னு பார்க்க சொன்னனே, பாத்தீங்களா இல்லையா? ஆமா டாக்டர், நீங்க சொன்னதும் நான் நேர்ல கிளம்பி அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் கேட்டதுக்கு எலக்ட்ரீஷியன் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏரியாவில் போற லைன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை 2-3 நாள்ல நாங்க கிளியர் பண்ணிடணும்னு சொன்னாங்க சார். சரி, நான் இப்ப கிளம்புறேன். இன்னைக்கு உனக்கு நைட் டியூட்டி இருக்குல்ல? ஆமா சார். எந்த பிரச்சனையும் வராம நீ கவனமா பாத்துக்கணும். ஓகே. அப்புறம் காங்கேயம் சார், முக்கியமா உன் மேல எந்த கம்ப்ளைண்ட் வராம நீ பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க கிளம்புங்க சார். நான் வரேன்.